என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. எல்லாரும் என்னை விட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கே. வந்துட்டாடா வந்துட்டா. இவ வரலையேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இனி என்ன பிரச்சனை வரப்போதோ எனக்கே தெரியல. ஆமாண்டி, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இவ வேற வந்திருக்கா. இனி என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ கடவுளே, நான் என்ன தான் பண்ணுறது? உன்னோட கொழுந்தனர் பண்ணுற வேலை. எதுக்கடி இவளையெல்லாம் வர சொன்னீங்க? பேசாமல் அவங்க வீட்டில் அரவிந்த் கூட சேஃப்டியாகவே இருந்திருப்பாளே. எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். நீயும் நானும் தான் இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுருந்தோமே. இவ வினிதாவையும் சக்தியை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுக்காக வர வச்சிருக்காரு உங்கள் வீட்டுக்காரு? அது எனக்கு தெரியும் காயுக்கா, என் புருஷனுக்கு தெரியாதுல்ல. நானும் எவ்வளவு சொல்லியாச்சு. அவர்கிட்ட மறைமுகமாக சொல்லிட்டானா அவருக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம அக்கா இப்படி பண்ணுறா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் 100% இவ தான் பண்ணுறாளான்னு தெரியாமல் நம்ம எதுவுமே யோசிக்க முடியாதுல்ல. பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம்லாம் அவள் இறங்க மாட்டாக்கா. நம்ம கூட பிறந்தவ தானே, விடுங்களேன். இங்கே பாரு, உனக்கு பாச கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக தாண்டி இருக்குது. 99.99 இவ தான். இந்த 0.001 வேணாம், அதுவும் நம்ப முடியாதுடி. எனக்கு மேக்ஸே வராது. இதில் நீ மேக்ஸாக என்கிட்ட பேசாத சரியா? எனக்கு சால்வ் பண்ண தெரியாது. பார்த்துக்கலாம், நம்மளாம் இருக்கோம்ல. நீ நானும் இருக்கும்போது நம்மளை தாண்டி அவள் வினிதாவை ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாத. ஆமாம் ஆமாம், 2 பேரும் 24 மணி நேரமாக அவள் கூட இருப்போம் பாரு. ஏன்டி நீ வேற? நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எனக்கு என்ன அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. பார்த்து நம்ம இருந்துக்கலாம். எதுக்காக இவன் வந்திருக்கான்னு தெரியாது. வினிதா இருக்கிற பக்கமே இவளுக்கு வர பிடிக்காது. பத்தாதிக்கு சக்தியும் பிடிக்காதுன்ட்டு இருந்தா. சமீபமாக அவளோட ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது. சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. புரியுது புரியுது, பார்த்துக்கலாம். இங்கே பக்கத்தில் 2 இருக்கிற அப்பா வீட்டில் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட இது பேச முடியாது. நம்ம 2 நேரம் தான் வாட்ச் பண்ணோம். சொன்னீங்கன்னா உளறிடுவாளுங்க, அப்புறம் எல்லாம் லீக்கேஜ் ஆகிடும். நீ சொல்கிறத நானும் கவனத்தில் வச்சுட்டு பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரிடி. வா அனிதா வா, ஏன் வெளியே நிற்கிற? உள்ள வா. நல்ல வேலை உனக்கு இப்போவாது கேட்கணும்னு தோணுச்சு. இந்த சின்ன வீட்டில் இருந்துகிட்டே உனக்கு இப்படி என்ன மாதிரி அரண்மனை வீட்டிலலாம் இருந்தீன்னா எங்கே யார் வராங்க கூட உனக்கு தெரியாது இல்லடி? பத்தியாடி, இவ புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னமோ ரொம்ப ஓவராக பேசுகிறாடி. இதுவே அவள் போட்ட வாழ்க்கை. அவளோடது பிடுங்கிட்டு இவள் பேசுகிற பேச்சை பாரு. கவனிச்சேன், எல்லாம் தலையெடுத்து கேட்டு தான் ஆகணும். ஆமாம் உன்னோடதை விட இல்லைன்னாலும் எங்கள் வீடு குருவி குடும்பம் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் வீடு தான் அரண்மனையாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த குருவி கூட்டில் தங்கறதுக்கு வந்திருக்க? எல்லாம் நேரம். என் புருஷனை சொல்லணும் என்ன பண்ணுறது, இங்கெல்லாம் தங்கணும்னு சொல்லிட்டு அரவிந்த் தான், அதாவது என் புருஷனுக்கும் புருஷனாக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு. சரி, வராமல் விட்டால் எல்லாம் சங்கடப்படுவீங்கன்னு நினச்சி தான் வந்தனே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? பாத்தியாடி, இவளுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஒவ்வொரு இடமா மாறி மாறி போய் ஒவ்வொரு வேலைக்கும் பண்ணிட்டு வருவோங்கிறதெல்லாம் உங்கள் அக்காளுக்கு மறந்துடுச்சு இல்லை? அவள்லாம் பகல்லே பணக்காரி ஆணிட்டால, அதனால தான் அந்த கோவத்துலேயும் திமிரிலையும் பேசுகிறா. இருந்தாலும் அவளுக்கு என்னன்னே தெரில, ஒரு ஆதங்கம் அடங்கவே மாட்டேங்குது இந்த வினி மேலே தான். இந்த வினிதாக்கு ஏதாவது சொன்னால் புரியுதா? ஒன்றும் புரியாது. என்ன பண்ணி தொலைகிறனே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க. வினிதாவும் மல்லிகைக்காவும் அவள் பின்னாடி அணினே சுற்றுவாங்க. ஏதோ நீ நானும் கொஞ்சம் உஷாராக இருக்கங்காட்டி தெரியலக்கா. ஆமாண்டி, அது சொன்னியே, அது கரெக்டு தான். இங்கே பாரு, நம்மளை பார்க்குறாடி, பேசாமல் திரும்பு. எனக்கு சிரிப்பு வருது அவளை பார்த்தா. என்ன 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பேசலை. உன்னை தங்க வைக்கிறதுக்கு இங்கே அரண்மனை மாதிரி ரூம் இல்லையா, அதனால தான் இந்த குருவி கூட்டில் நீ எப்படி தங்குவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ வந்து பேலஸில் இருந்த, இப்போ வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பேலஸ்க்கு போயிட்டல்ல. ஸோ அந்த பேலஸில் இருந்த மாதிரி உனக்கு ரூம் அலாட் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்கிற பேலஸில் இருக்கிற மாதிரி உனக்கு ரூம் அலாட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான். நீ 2 பேர் சும்மா இருக்க மாட்டீங்களா? அவளை நம்மளே கலாய்ச்சிட்டு இருந்தால் யார் தான் அவளை சப்போர்ட் பண்ணுவா? இப்போ அவள் பழகிட்டா, அதனால் அப்படி கேட்குறா. நீ பேசாமல் ஏண்டி? கரெக்டு தான்க்கா. எல்லாத்தோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சுங்கிறது எனக்கும் தெரியுது. பட் இருந்தாலும் வினிதாவோட லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம அக்கா அனிதா தான். அதே மாதிரி அனிதாவோட லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வினிதா தான் இல்லையா? அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ பார்க்க போனால் வினிதாவை விட நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பெட்டர் தான் லைஃப் ஸ்டைலில் தானே இருக்கீங்க. கரெக்டு தானே? நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும்போது இவளுக்கு என்ன பிரச்சனையா? சும்மாவே இருக்க மாட்டியாடி?
பார்த்தீங்களாக்கா, இவளுக்கு எப்பவுமே என்னை பற்றி கேவலமாக பேசலைன்னா இவளுக்கு மட்டும் தூக்கமே வராதுக்கா. ஓ, ஏண்டி சுனிதா சும்மாவே இருக்க மாட்டேங்கிற? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டியா? அமைதியாரு. எல்லாருமே உங்கள் 2 பேர்த்து வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. சரி, முதல்ல உனக்கு அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டி. ஏம்மா தாகச்சமலை, உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது சரியா? இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக. நீங்கள் யார் வேணால் பெரியவங்களாக இருந்துட்டு போங்க, எல்லாத்தையும் விட நான் தான் மூத்த மருமக. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நான் போடுறது தான் ரூல்ஸு சரியா? நீங்களாம் பேடப்படாது, நீங்களாம் கெஸ்ட். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேணால் கேளுங்க, செய்கிறேன். ஆனால் ரூல்ஸ் இஸ் மைன். சுனிதாவது இதில் வினிதா கூட என் பேச்சை தான் கேட்கணும், தெரியுமில? அப்படி போடுறீங்க என் செல்லக்குட்டி தங்க பின்ற சூப்பர் சூப்பர் அடித்த தூள் கலப்பு. தேங்க்ஸ். அவள் பார்த்துட்ருக்கான். நான் அப்படியே அவளை பார்த்தே பேசுகிறேன். சாரி, உன்னை திரும்பி பார்க்கலன்னு மன்னிச்சிக்கக்கா. பார்த்தீங்களாக்கா, இந்த திமிருக்கு தான் நான் வரதே இல்லை. நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட இந்த அரவிந்த் கேட்காம வெற்றி நம்மளை கூப்பிட்ருக்காரு, நம்ம போயே ஆகணும்னு என்னை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். வந்த பாவத்துக்கு இந்த சுனிதா என்னென்ன பேசுகிறா பாருங்க. கூட பிறந்த அக்கா கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறா? சி, எல்லாம் நேரமா காலை 11 மணி. இவளுக்கிட்டலாம் பேசவே முடியாது. நான் போகிற வெளியே. ஏ சுனி, நீ சும்மாவே இருக்கிறது இல்லடி. காயத்ரி, நீ ஏண்டி அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவளை ஸ்க்ரூ வச்சுட்டே இருக்க? அவன் முதல்லேருந்தே அப்படி தான் நமக்கு தெரியும்ல. நம்ம 4 பேர் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அவளும் ஒத்துமையாக இருக்கணும்னு அவன் மனசுலேயே தோணுனாதான் நம்ம கூட சந்தோஷமாக சகஜமாக இருப்பா. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. பாருங்க வினிதா எவ்வளோ அமைதியாக இருக்கா. அவளை மாதிரி முன்னாடி இருக்கவே முடியாதடி. காமெடி பட்டீங்க சிஸ்டர். எதுக்கு? உங்களை மாதிரி நாங்களும் எல்லா விஷயத்துலையும் ஏமாந்து போகிறதுக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் அன்னைக்கு வெற்றி மாமா கூட உட்காந்துருந்தீங்கன்னா ஏன் கல்யாணமும் நடந்திருக்காது. இன்றைக்கி நீங்கள் வெற்றி மாமாவோட ஒய்ஃபாக இருப்பீங்க. அது முதல்ல வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏதோ பண்ண போய் தான் நானும் காயத்ரிக்காவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை அமைச்சு கொடுத்ததும் இல்லாமல் உங்களுக்கு சேர்த்து அமைச்சுக்கிட்டோம். புரியுதா? சும்மாவே இருக்க மாட்டியாடி, திருந்தவே மாட்டியாடி. அம்மா தாய்களா, உங்ககிட்டலாம் மனசை பேச முடியுமா? சரி, நான் போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு காமெடி ரூமு இல்லை என்னைய ஏதாவது சொல்லுவியா? என் சிஸ்டர், நம்ம மட்டும் முயற்சி பண்ணலைன்னா என்ன இருக்கும்ல? கொஞ்ச நேரத்தில் நான் ரகுக்கு பொண்டாட்டி ஆயிருப்பேன். நீங்கள் அச்சோ, அதை நினச்சி பார்க்குறக்கே பயமாக இருக்கே. நான் இந்நேரம் அர்ஜுன் மாமாவுக்கு ஒய்ஃபாக இருப்பேன். அவள் உன்னோட வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருப்பா. இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாலாடி. நீ நானும் எவ்வளோ பிளான் பண்ணோம். அதை செயல்படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நல்ல வேலை அந்த பிளானை செயல்படுத்தினங்காட்டி தான் நான் இந்நேரம் எனக்கு பிடிச்ச ரகுவை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அக்கா அவளுக்கு பிடிச்ச அர்ஜுன் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீ உனக்கு பிடிச்ச வெற்றியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதில் நம்ம பண்ணுறதுலாம் கிரிமினலாம் தெரியாதான். ஆனால் இப்போ மட்டும் நம்ம பண்ணுறதெல்லாம் டென்ஷன் ஆகுதோ? பிச்சு போடுவேன் பிச்சு. ஏய் இருங்கடி, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பொறுமை. அப்பா சாமி. ஆமாண்டி, எல்லாமே உன்னால தான் நடந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாண்டி. எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, தப்பு இல்லை. அந்த வகையில் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா டைமும் அவளை ஏண்டி வாரிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்டேன். இப்போ மொட்டை காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்டுட்ருக்கீங்க. உனக்கு எப்படி தெரியுது? நான் எவ்வளோ மூச்சு வாங்க பேசிட்டு இருக்கேன். இந்நேரம் அர்ஜுன் மாமா கல்யாணம் இருந்தால் என்ன ஆயிருக்காது? வினிதா, இவளுகளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் ரூம் ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப தலை சுற்றுதுடி, ப்ளீஸ்டி. சும்மா இருங்களேடி, இப்போ தான் மாசமாக இருக்காங்கல்ல அக்கா. சும்மா ஏன் பதட்டப்படுத்துறீங்க? சுனிதா, கூட்டிகிட்டு போய் அக்காவை உட்கார வைப்போ. ஏதாவது வேணும்னா செஞ்சு கொடு. நம்மளுக்காக இல்லாட்டியும் அக்கா வயிற்றுல நம்ம குட்டி பாப்பா வளருது, அதை பார்த்துக்கணும்ல. போ. சரி, நான் இப்போ சொல்கிறேன். அவளை நான் என்ன வேணால் கலாய்ப்பேன். ஆனால் எதுக்கு நான் கலாய்ப்பேன்னா, இந்த மாதிரிலாம் எச்சு வார்த்தை பேசுகிறா தெரியுமா? இந்த வீடு இப்படி, அந்த வீடு அப்படி அப்படின்னு அந்த மாதிரி பேசும்போது எனக்கு டென்ஷன் ஆகும், பிடிக்காது. இதுக்கு முன்னாடி குடிசை வீட்டில் இருந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது. என்னமோ இப்போ மாடிகையில் உட்காந்துன்னா ஓவர் பில்டப் கொடுத்துட்ருக்கல. என்னால் இந்த சீனெல்லாம் தாங்க முடியல. அந்த மாதிரி பேசினா நான் பேசுவேன். அது வரைக்கும் நான் எதுவும் பேச மாட்டேன். சரியாக்கா? மல்லிகைக்கா, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீ சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் அமைதியாக போகிறேன். ஆனால் இதெல்லாம் லிமிட்டை தாண்டிச்சு மறுபடியும் நானும் பேசுவேன். பின்னாடி இருக்கேன் என் சிஸ்டர், அந்த சிஸ்டரும் பேசும். என்ன கரெக்டு தானே சிஸ்டர்? நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்? ஆமாம் 100% கரெக்டு தான். அவள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருக்கிறவர்கள் எங்கள் 2 பேர்னால பொறுமையாக இருக்க முடியாது. சரியாம்மா? சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சும்மாவே அவளை கலாய்க்கக்கூடாது, சரியா? இப்போ யாவது ரொம்ப காமிங்கடி. ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க சிஸ்டர், காமிக்கிறேன். ஓய், உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அதனால தான் வெளியே வந்துட்டேன். ஏங்க
திடீர்னு இப்படியெல்லாம் கேட்க மாட்டேங்கிற அதுக்காண்டி கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, ஊர்லேருந்து எல்லா ரிலேஷன்ஸையும் வர சொல்லியாச்சு. நம்மள்ட்ட சும்மா சண்டை போட்டிருந்தா அது நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இடத்துக்குள்ளே என்ன சங்கடம் இருந்தாலும் இந்த நீ வெளியே காமிச்சிக்காத, நம்ம சந்தோஷம் மாதிரியே காமிச்சிக்கோ. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இருக்கட்டுமே. உனக்கும் எனக்கு இருக்கிற சங்கடமும் சண்டையும் யாருக்கும் தெரிய வேணாம், புரியுதா? ரெண்டு பேருக்கு சண்டையா? நம்மளா பிரிக்கலாம்னு நினச்சோம், அவங்களா தெரிஞ்சுட்டாங்க. இதை எப்படியாவது பெருசு பண்ணி எனக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கணும். சக்தி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கூட அவங்களோட ஒத்துமையாக இருக்காங்கன்னு எல்லாம் சொன்னப்போ நம்பிட்டேன். ஆனால் இப்போ காதால் கேட்ட பிறகு தானே எனக்கு தெரியுது ரெண்டு பேருக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு. வாங்க வாங்க. வாங்க அரவிந்த், வாங்க. இல்லை, எல்லாத்தையும் திடீர்னு வர சொல்லியிருந்தீங்களா? அதை என்னென்னு கேட்டு போக்கலான்னு வந்தாங்க. இல்லைங்க, எல்லாத்தையோட பாதுகாப்புக்காக தாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் எல்லோரும் நிறைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்லங்க. ஆமாங்க. அனிதா வாங்க. வரேங்க, வரேன். என்னை பார்த்து வாங்கன்னு கேட்டுட்டா என் மேலே இருக்க கோவெல்லாம் போயிடுச்சுமா. சரி வாக்க, உனக்கு ஏதாவது நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுக்குறேன். சரி வாடி, மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கேன், நல்லா சாப்பிட்ணும், வா வா. வெரி வெரி சாரி. நாங்கள் எல்லாருமே உங்களை தொந்தரவு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க சாரி சொல்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்கீங்க, அப்படிலாம் பெரிய வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எல்லாத்துக்குமே சங்கடங்கள் இருக்கிறது தான். நம்ம ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி சகலை ஆகிட்டோம். பார்க்க போனால் அண்ணன் தம்பி முறையாகும். அப்படிலாம் கேட்க வேணாங்க, என்னை மன்னிச்சிருங்க. நானும் உங்களை ஹார்ஷாக நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இல்லை பரவாயில்லைங்க, நான் பண்ண தப்புக்காக தானே நீங்கள் என்னை ஹார்ஷாக பேசுனீங்க. வேறு எதுக்காவது பேசியிருக்கீங்களா? நானும் தான் நிறைய வாட்டி சாரி கேட்கணும்னு நினச்சேன். குற்ற உணர்ச்சியில் தான் என்னால் சாரி கேட்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ எங்களையெல்லாம் வர சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க? நானும் எதுக்கும் முக்கியமாக கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு தான் அவளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன். இல்லை ப்ரோ, வினிதா கிட்டேயும் சுனிதா அன்னைக்கிட்டையும் ஒருத்தன் வம்பிழுத்துட்டே இருந்தானா, ஸோ அதுக்காண்டி தான் பாதுகாப்புக்காக அன்றைக்கி போய் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. அது சொன்னது மினி தான். ஸோ அதனால தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ எல்லாம் இப்போ லீவ் டைமில் இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக இங்கே வர சொன்னோம். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ரகு அண்ணா வீட்டுக்குமே போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அனிதாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதுக்காக உங்களையும் இங்கே வர சொல்லி சேஃப்டிக்காக எல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ அப்படியே ப்ரோ, எங்கள் வீட்லேயும் பாடி கார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்களே ப்ரோ, அதுதான் யோசித்தேன். புரியுது ப்ரோ, பட் இருந்தாலும் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ இங்கே எல்லாத்தையுமே வர சொல்லியாச்சு, அங்கிள்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, ஃபுல் பலத்தை பாதுகாப்பாக நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பத்தாவதுக்கு சுனிதா அண்ணியை அவன் ரொம்ப இதாக பேசிட்டு போயிட்டான் அண்ணனை. அதனால் ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிட்டாரு. ரொம்ப கோவத்தில் இருக்கார் அவன் மேலே. அதனால தான் அண்ணியை ரொம்ப பாதுகாக்கணுன்ட்டு ரொம்ப இதாக இருக்கார். ஓகே ப்ரோ, அப்படின்னா என்னோடய பாடி கார்ட்ஸ் எல்லாமே வர சொல்லி இந்த சரௌண்டிங்கில் நான் ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ப்ரோ, உங்கள் விருப்பம். நீங்களும் வர சொல்லுங்கள், நம்மளும் கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும். சரிங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. வினிதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா உங்கள் நல்ல மனசுக்கு தாங்கிறது நீங்கள் இப்போ நடந்துக்கிற விதத்தை வச்சு நான் சொல்கிறேன். உண்மையாக அனிதா எல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணுங்க, என் மனசார சொல்கிறேங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, அவளுக்கு பொசசிவ்னஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது எல்லா வகையிலுமே. நான் தான் ஏமாந்து அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டேன். எனக்கே தெரியலைங்க அன்றைக்கி எப்படி தப்பு நடந்ததுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, போனது போகட்டும். யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். முதல்ல உங்கள் பேர் பக்கத்தில் வினிதா பேரை சேர்த்திருக்காங்க, என் பேர் பக்கத்தில் அனிதா பேரை சேர்த்திருக்காங்க. அவளை நான் குறை சொல்லலை. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப இதாக இருந்திருக்காங்க இல்லையா, வளர்த்துனது அப்படி வளர்த்துனாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ ஒரு நாளைக்கு மாறுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். எப்படியாவது நல்லபடியாக குழந்தை பேத்து கொடுத்துட்டானே எனக்கு அதுவே போதுங்க. ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க ப்ரோ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லதே இல்லைங்க, நல்லதே நடக்கட்டும், சரிங்களா? நீங்கள் என் மேலே எதுவும் கோவப்பட்டுக்காதீங்க. வினிதாவை நல்லா பார்த்துக்குங்க. என்னால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஆகிடுச்சு. எனக்கு இப்போவும் அந்த பொண்ணு மேலே ரொம்ப மரியாதை தாங்க இருக்குது. நான் எதுவும் அந்த பொண்ணை தப்பாலாம் எதுவும் பார்க்கல. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? தப்பாலாம் நினைக்க மாட்டேங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பொசசிவ் இருக்கும், என் ஒய்ஃப்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு. ஓகே ஓகே ப்ரோ, நல்லது தான். இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான பாண்டு தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவங்க தான் கரெக்ட் இல்லை. எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் ஆனது உங்கள் கூட தான், ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதும் உங்களுக்கு முன்னாடி. எங்ககிட்ட அந்த லெவலுக்கு லவ்வபிள் பாண்டிங் இல்லைங்க. ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்கள் இப்படியே கீப் அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காதுன்னு நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் நிறைய விஷயத்தில் பார்த்தேங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் அவங்க அமைச்சிருக்காங்க. நல்லபடியாக பார்த்துக்கங்க. கண்டிப்பாக ப்ரோ. என்னங்க மாமா, 2 பேரும் எடுத்துக்கிறீங்களா? 2 பேத்துக்கு டீ கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. இல்லை மாமா, முன்னாடி இருக்க டீ அவருக்கு இஞ்சி போட்டு நிறையா இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு முன்னாடி இருக்க கப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் டீ தான் பிடிக்கும்னு அக்கா சொன்னா, அதனால் நார்மல் டீ கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க ப்ரோ உங்கள் ஒய்ஃப் போட்டது. சரி, நான் உள்ள போகிறேன். என்னோடய ஒய்ஃப்க்கு இப்போ இருந்து எப்போவுமே இப்படி தான். நான் சாப்பிட்டு காஃபி வேணுமா வேண்டாம், அது டைம் ஆகிடுச்சா ஒன்றும் கவனிக்க மாட்டான். ஆனால் உங்கள் மேலே உங்கள் ஒய்ஃப் கோவமாக இருக்காங்களோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்கல்ல. ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் லக்கி தாங்க. எனக்கு என்னென்ன வேணும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே பார்த்து தாங்க செய்கிறா. இப்போ தான் நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக அவ கூட நான் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வேன். இப்போ தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையை பறிச்சிட்டேனேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான தண்டனை தான் இப்போ அனிதா என் ஒய்ஃபாக அமைஞ்சிருக்கா. ஆனால் உங்களுக்கு நல்லதாக தாங்க கொடுத்துருக்காரு. நீங்கள் வச்சுருக்கிறது பொக்கிஷங்க. என்னடா என் ஒய்ஃபை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறேன்னே நினச்சிக்காதீங்க. நான் நல்ல புத்தியோடு இருந்திருந்தால் இந்நேரம் எல்லாமே வேறு மாதிரி உங்களுக்கு மாறி இருந்திருக்கும். நான் கொஞ்சம் தப்பானவனாக இருந்ததுனால தான் என் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி என் ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. அதனால தான் உங்களுக்கு தங்கமான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க. நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அனிதாவை கல்யாணம் பண்ண முடியலையேங்கிற வேதனைப்பட்டு நீங்கள் வினிதாவை எதையும் காயப்படுத்திடாதீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நான் இதை பற்றி உங்ககிட்ட அழுத்தமாக சொல்லிகிட்ருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க, புரியுது. புரிஞ்சங்காட்டி தான் உங்ககிட்ட நான் நல்லா பேசிகிட்ருக்கேன். ஆனால் என்ன, நீங்கள் தான் ரொம்ப பாவங்க. இருந்தாலும் பொறுத்து போங்க. வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணை கைவிட்டுறாதீங்க. நல்லா பார்த்துக்குங்க. உங்களை வேறு என்ன உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நான் தப்பாக என்ன எந்த அபிப்பிராயத்துலேயும் சொல்லலை. ஏன்னா நான் அந்த பொண்ணை நான் நேசித்த பொண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. இப்போ நேசிச்சிட்ருக்கேன் என் பொண்டாட்டியோட அக்காங்கிறங்காட்டி தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது. எல்லாமே புரியுது. கவலைப்படாதீங்க. சரிங்க, அப்படியே வாங்க அந்த பக்கம் போய் அண்ணாங்கடியில் பேசிட்டு வரலாம். போகலாங்க. எங்கே வெற்றி காலையில் சண்டை போட்டு போனதோட சரி, எல்லாருமே வந்திருக்காங்க. வர சொல்லிட்டு இவர் எங்கே போனாருன்னே தெரியல. எங்கே தான் போனாரோ, ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. தண்ணி தோடி காடி வந்துட்டு என்ன பாட்டு ஒரு விதமாக கேட்குது. எங்கெங்க போனீங்க? இவ்வளோ மணி நேரம் எங்கே போனீங்க? எல்லோரும் வந்திருக்காங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியல. சொல்லவும் இல்லை. ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? நீ ஏன்டி அதெல்லாம் கேட்குற? நீ ஏன் அதெல்லாம் கேட்குற? அதை கேட்குறக்கு நீ யாருடி? இது நான் யாரா? உங்கள் பொண்டாட்டிங்கிறது மறந்துட்டீங்களா? அதான் நான் பார்த்தேன். இப்படி நான் அடிக்கும்போது நினச்சேன் நார்மலாக வந்திருப்பீங்கன்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. புது புது பழக்கம் பழகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பழக்கம்லாம் உங்களுக்கு கிடையாதே ஆரம்பத்திலிருந்தே. எப்பயாவது தானே இருக்கும். இன்றைக்கி என்ன புதுசா? எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு என் மானத்தை வாங்குறீங்களா? பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கா? சொல்லுங்கள். ஆஹா, அப்புறம் நான் பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்க போய் தாண்டி நீ எல்லாம் என்ன இப்படி பேசுகிற? இப்போ ஏற்பட்ட வார்த்தையை காலையில் சொன்னேன். எப்போ ஏற்பட்ட வார்த்தை சொல்லிடி. எப்பேற்பட்ட வார்த்தை? நான் என்ன எப்பேற்பட்ட வார்த்தையை சொன்னேன்? உங்ககிட்ட நான் ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படியெல்லாம் தப்பாக நினச்சிக்குவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நிறுத்தடி வெற்றி, நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நீ இப்போ போதையில் இருக்க. தயவு செய்து வந்து படுத்து தூங்கு. நான் உனக்கு சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து தரேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, போங்க. மூன்றி வாயே. உங்களுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு வெற்றி? நீ இப்படி நடந்துக்கிறீங்க? இந்த சுனிதாவை பார்த்தா வாயை மூடடி போடி அது இதுன்னெல்லாம் பேசுகிறீங்க. என்றைக்குமே தங்கம் செல்லம் அப்படி தானே பேசுவீங்க. சுனி, இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் உங்கள் வாயிலேருந்து வராதே. இன்றைக்கி என்ன தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? என்னை மன்னிச்சிருங்களேன். நிறுத்து. என்ன வேணால் பேசுவேன், நான் கேட்டுகிட்டே இருக்கணுமாடி? எவ்வளோ பெரிய வார்த்தை. என் தம்பி கூட என்னை கம்பேர் பண்ணி பேசுகிற. ஏண்டி நீ எதுக்காக கூப்பிட்டேன்னு கூட தெரியாமல் பின்னாடி சுற்றணும்டி. நான் உன் கூட கல்யாணம் ஆகி எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட என்னை பார்த்து எனக்கு பாசம் இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் வேஷம் அப்படி இப்படின்னு என்னை பார்த்து என்னென்ன பேசின காலையில். என் தம்பி மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன். நீ வினிதா மாதிரி என் கூட வாழ வந்திருப்பேன்னு நினச்சிட்டு இருக்க. உன்னோட வீம்போ அகங்காரமும் கண்டிப்பாக என்கிட்ட திரும்பி கூட பார்க்க வச்சிருக்காது. உன்னை நான் சின்ன பொண்ணு என் மேலே பாசம் வச்சுருக்க பொண்ணுன்னு தாண்டி நான்
அவ்வளோ உன்னை நேசித்தேன். ரெண்டாவது, எனக்குன்னு யாரும் இல்லை. எங்கள் சித்தி சித்தப்பாவும் எனக்காக இருந்தாலும் எனக்கு சொந்தமாக யாருமே இல்லையேடி. அவங்க என்னை வளர்த்துருக்காங்க. ஆனால் நீ அப்படி இல்லையேடி. நீ என் சொந்தண்டி. எனக்கு அவங்கள நான் தப்பாக சொல்லலை. ஆனால் தாலி கட்டி உன்னை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டி என் பொண்டாட்டியா. யாரை வேணால் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும், ஆனால் உன்னை பிரிக்க முடியுமாடி? அப்பேற்பட்ட சொந்தண்டி, எனக்கு பொக்கிஷன்டி. ஆனால் உன் கண்ணிலேருந்து எந்த கண்ணீரும் வரக்கூடாதுன்னு நினச்சேன்டி. ஆனால் என்ன என் வாயாலே பேச வச்சு இப்போ உன் கண்ணில் கண்ணீரை பார்க்க முடியலடி. காலையில் நீ பேசுனது எனக்கு எப்படி தெரியுமா வலிக்குது. உனக்கு எதுவுமே புரியாது சுனி. நீ விளையாட்டுக்கு பேசுகிறதா நினச்சி என்னை ரொம்ப காயப்படுத்திட்ட. உனக்கு மற்றவங்க கிட்ட சண்டை போடும்போது வேற, ஆனால் நான் அப்படி இல்லடி. எனக்கு அம்மா அப்பா கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இங்கே வளர்ந்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் சித்தியும் சித்தப்பாவும் தம்பி தங்கச்சியும் என்னை தனியாக பார்த்ததில்ல. ஆனாலும் ஒரு பொருள் வந்து நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு வேதனை இருக்கும் தெரியுமா? அந்த வேதனையை யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. அந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் உன்னை அப்படி இல்லை. நீ என் ஸ்பெஷல் ரீ. அது ஏன் உனக்கு புரியல? நீ ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்லும்போது என் மனசு சுக்குநூறாக போயிடுச்சு. அது சின்ன வார்த்தை தாண்டி, ஆனால் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ஐயோ வெற்றி, நீ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சி நான் பேசலைங்க. என்னை புரிஞ்சுக்குங்க. உண்மையாக உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் அப்படி பேசினேன். ஆனால் அந்த இதே உங்களுக்கு இவ்வளோ பெரிய வழியை கொடுக்குன்னு நான் நினைக்கலைங்க. என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. உங்கள் சுனி அழுகிறேன்ல, மன்னிச்சிடுங்க. ஏய் நிறுத்திடி, வாயை மூடிடி. யாரோட அழுகையும் கேட்குறக்கு எனக்கு இப்போ மூடு இல்லை. தயவு செய்து என் மூஞ்சியில் முடிக்காத ப்ளீஸ். என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் வராத. தயவு செய்து வெளியே போயிடு.